தமிழகத்தின் முதல்வர் விஜய் இல்லங்க ஜோசப் விஜய். ஏன் ஜோசப் விஜய்னு பேரு மாத்தினாரு? பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் போட்டி போடணுங்க. ஏன் பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் போட்டி போடணும்? கிறிஸ்துவர்கள் அதிகமா வாழ்றாங்க. பல கிறிஸ்துவர்கள் ஐயோ ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்துவர் முதல்வர் ஆக போறாரு, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். கிறிஸ்துவர்கள் மட்டும் இல்ல, இஸ்லாமியர்களும் ஒரு சிறுபான்மையை சார்ந்தவர் முதல்வர் ஆக போறாரு அப்படின்ட்டு ஓட்டு போட்டாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, ஏதாவது ஒரு கிறிஸ்துவர் 24 மணி நேரமும் கூட ஒரு ஜாதகம் பாக்குற, ஜோசியம் பாக்குற, கிளி ஜோசியம் பாக்குற, கைரேகை பாக்குற ஒரு ஜோசியக்காரர் கூட வச்சுன்னு சுத்துவாங்களா? இல்ல அந்த ஜோசியக்காரர் சொல்றதுதான் அப்படியே செய்வாங்களா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த லியோ படத்துல அவங்க அப்பா கேரக்டர் பார்த்திருப்பீங்க. எல்லாம் அந்த ஜோசியக்காரரை கேட்டு செய்யறது, பிசினஸ் டெவலப் ஆகணும்னா தன் பிள்ளைங்களே பலியிடுறது. ஆனா அந்த இடத்துல ஜோசியக்காரர் ஒரு ஃபாதர் இருப்பாரு, ஜாதகம் பார்க்குற ஒரு ஃபாதர் இருப்பாரு, நரபலி கொடுக்கறது. ஒருவேளை அந்த கேரக்டராவே இவர் மாறிட்டாரோ? ஒருவேளை அப்பா கேரக்டர் இவரே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ?